ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ வாட்சிங் பீயிங் அன்கர்ட் அண்ட் இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா விர்ச்சுவல் மிஷின் ஆர் விர்ச்சுவல் ஒயர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷின் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு கேல்குலேட் சம் கேல்குலேஷன்ஸ். ரொம்ப குழந்தனமாக இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் இஸ் அ ஹார்ட்வேர். ஒரு ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னென்னா மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ், ஆப்பிளோடைய மேக், கூகுளோட ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிளோடைய iOS, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை என்னென்னா கம்ப்யூட்டர்ஸில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ், ஹார்ட் டிரைவ்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்டு ப்ராசஸரோட ஒர்க்கிங் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேல்யூ. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரால் ரன் பண்ண முடியாது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர் பற்றி இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விர்ச்சுவல் மிஷின் பற்றி போய்க்கலாம். விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னென்னா ஒரே கம்ப்யூட்டரில் 2 OS ரன் பண்ணுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டியூயல் பூட் கிடையாது. டியூயல் பூட்னா ஒரே கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு OS தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறது. நான் சொல்கிறது, ஒரு OS ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், விண்டோஸ் 10 ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த விண்டோஸ் 10 OSக்குள்ளேயே நம்ம இன்னொரு OS, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 7 பேக்ரவுண்டில் ரன் பண்ண வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷினால் என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த விர்ச்சுவல் மிஷினோட ஒர்க்கிங் பற்றி பார்த்துடலாம். விர்ச்சுவல் மிஷின், இந்த விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில விர்ச்சுவல் மேனேஜர்ஸ் தேவைப்படும். அந்த விர்ச்சுவல் மேனேஜர்ஸ்னால் என்னென்னா மைக்ரோசாஃப்டோட விர்ச்சுவல் பாக்ஸ். விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது ஃப்ரீ டு டவுன்லோட். அடுத்து VMware, இது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் விர்ச்சுவல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதனால் என்ன யூஸ்னால் ஒரே கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 ரன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம திடீர்னு விண்டோஸ் 7 டக்குன்னு ரன் பண்ணலாம், டக்குன்னு விண்டோஸ் 8 மாறலாம், டக்குன்னு macOS போகலாம். அதே மாதிரி அட் அ டைமில் 4-5 OS கூட அட் அ டைமில் ஒரே ஸ்க்ரீனில் ரன் பண்ண வைக்கலாம். அதுதான் இதோட மெயினான ஒர்க்கிங்கு. சரி, இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய பர்பஸ் தான் என்ன, எதனால் இந்த மிஷினுக்கு போகிறோம், ரீசன் என்னென்னு பார்த்தா 3 ரீசன் மெயினாக இருக்குது. ஒரு நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறது. எப்படின்னா, நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு ஒரு லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹை அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகிறப்ப அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜாவது தேவைப்படும். ஸோ அந்த நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற நாலேஜஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம OS அப்கிரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் அது நமக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, அடுத்து டெஸ்டிங் அண்ட் அப்ளிகேஷன். நம்ம ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். macOSக்காக ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரில் macOS இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஹேக்கின்டோஸ் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு வேணாங்கிற பட்சத்தில் நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம macOSோட ஒரு பேக்கேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் macOS Catalina, அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த ஆப்பை அதில் ரன் பண்ணி பார்க்குறோம். ரன்னிங் அண்ட் ஓல்டு சாஃப்ட்வேர் பை இன்ஸ்டாலிங் அ ஓல்டு OS. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GTA Vice City மாதிரியான கேம்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் விண்டோஸ் 7 கம்பேட்டபிலிட்டிக்காக வந்தது. நம்ம விண்டோஸ் 10 விளையாடுறத விட அந்த விண்டோஸ் 7, விண்டோஸ் 98 அந்த மாதிரி OSல போகிறப்போ இன்னும் கொஞ்சம் கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஓல்டு OS டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு விர்ச்சுவல் மிஷினில் போய் நமக்கு தேவையான கேம்ஸ் விளையாடுறது, ரொம்ப பழைய ஆப்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீடியோவில் நான் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கிவ்அவேல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் நானே சொதப்பிட்டேன், லிங்க்கு கீழே கொடுக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல, இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இந்த வீடியோலையும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் சேனலோட ஸ்க்ரீன்ஷாட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, தென் அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் அதை மட்டும் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.